வணக்கம். சினி மினி பிரிகிடா சாகா இந்த பேரை வந்து சமீப காலத்தில் நீங்கள் கேள்விப்பட்டு பல படங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க. கோழிப்பண்ணை செல்லத்துறை அப்படின்ற படம் சமீபத்தில் சீனு ராமசாமி இயக்கத்தில் திரைக்கு வந்துச்சுல, அந்த திரைப்படத்தின் கதாநாயகியாக நடித்தவர் பிரிகிடா சாகா. ஆக சகாய பிரிகிடா அதான் அவங்களோட உண்மையான பேர். சினிமாவுக்காக பிரிகிடா சாகா அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. அந்த கோழிப்பண்ணை செல்லத்துறை திரைப்படத்தில் செந்தாமரை செல்வி, தாமரைன்னு படத்தில் கூப்பிடுவாங்க, செந்தாமரை செல்வி, அந்த கதாபாத்திரத்தில் எந்த அளவுக்கு அருமையாக நடித்து உங்களுடைய உள்ளங்களில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது பெரிய விஷயம் இல்லை. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏற்கனவே பார்த்திபன் இயக்கிய இரவின் நிழல் படம் பார்த்துருப்பீங்கள, அதில் அவங்க நடிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த பிரிகிடா சாகா அப்படின்றது வந்து அதுக்கு பின்னாடி அவங்க வந்து பிரிகிடா சாகான்ற பேர் சமீப காலத்தில் தான் அந்த பேர் வந்து உச்சரிக்கப்பட்டு இருக்கு. முதல்ல இவங்க பேர் வந்து எப்படி ஊடகங்களில், யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், பத்திரிகைகளில், பருவ இதழ்களில் அப்படிலாம் வரும்போது பவி டீச்சர்னு வரும். சில வருடங்களுக்கு முன்னாடி 2 ஆண்டுகளுக்கு முன்னால் பவி டீச்சர்னு போட்டு இவங்களுடைய ஃபோட்டோவெல்லாம் போட்டு வரும். இவங்களுடைய இன்டர்வியூலாம் வரும், பவி டீச்சர்னு. நான் கூட நினச்சேன் பவி டீச்சரா, பவி டீச்சர்னால் என்ன டீச்சர் வேலை பார்க்குறாங்களா அவங்க? டீச்சராக கூடிய பவின்றது இவங்க பேரா? டீச்சர் வேலை பார்த்துட்டு இருக்காங்களா? பவி டீச்சர்னு எல்லாத்துலேயும் போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் நினப்பேன். என்ன மேட்டர்னால், ஆகா கல்யாணம் அப்படின்ற பேரில் ஒரு வெப்சீரிஸ் பிளாக் ஷீப் டிவி இருக்குல்ல, அதில் வந்து ஒரு வெப்சீரிஸ் டெலிகாஸ்ட் ஆகி அந்த ஆகா கல்யாணம்ன்ற அந்த வெப்சீரிஸை மக்கள் விரும்பி பார்த்தார்கள். வெற்றி பெற்ற ஒரு வெப் தொடர் அது. அந்த வெப் தொடருடைய கதாநாயகி இந்த பிரிகிடா சாகா. அதில் வந்து பவி டீச்சர்ன்ற கதாபாத்திரத்தில் இந்த இளம் பெண் நடித்திருக்கிறார். நடித்த உடனே அந்த பவி டீச்சர்ன்ற கேரக்டர் வந்து மக்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு. அதனால் அவங்கள வந்து பவி டீச்சர்னே போட ஆரம்பித்தாங்க. இவங்களோட உண்மையான பேரே பிரிகிடான்ற சாகான்ற பேரே வரல. ஆக்சுவலாக பார்த்திபன் இரவு நிழல் டைமில் சொல்லும்போது தான் அந்த பேரை பவி டீச்சர்ன்றதெல்லாம் பேரெல்லாம் வெளியே சொல்லாமல் பிரிகிடா சாகா, பிரிகிடா அப்படின்னு மட்டும் சொன்னார். இன்னும் சொல்லப்போனால் அவர் அது முதல்ல வந்து அந்த ஆகா கல்யாணம் வெப்சீரிஸ் மூலம் பாப்புலரான ஒரு நடிகை தான் பிரிகிடா சாகா. அந்த வெப்சீரிஸில் பாப்புலர் ஆன பிறகு இவர் நடித்த முதல் திரைப்படம் வர்மா. அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் பாலா. வர்மா திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்தவர் நடிகர் விக்ரமனுடைய மகன் துருவ் விக்ரம். அதில் இரண்டாம் கதாநாயகியாக அந்த திரைப்படத்தில் பிரிகிடா சாகா என்ற பவி டீச்சர் நடித்தார். உங்களுக்கே நல்லா தெரியும்ல, அந்த தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் வந்த சில பிரச்சனைகள்னால அந்த படம் வர்மா திரைப்படம் ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆச்சு. ஆக்சுவலாக ஸ்ட்ரைட்டாக வந்து திரையரங்குக்கு வரல. அதனால் வந்து இவங்க படத்தில் நடித்திருந்தால் கூட அந்த படம் ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு பிறகு பிரிகிடா சாகா கதாநாயகியாக நடித்த திரைப்படம் அயோக்கியா. அந்த அயோக்கியான்ற திரைப்படத்தில் அவங்க வந்து கதாநாயகியாக நடித்து அந்த அயோக்கியா திரைப்படத்தில் அவங்களுக்கு நல்ல பெயர் கிடைத்தது. அது வந்து எல்லாருமே அந்த அயோக்கியா திரைப்படத்தை பார்த்தவங்க எல்லாருமே இந்த பொண்ணு நல்லா நடிச்சிருக்கே அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொன்னாங்க. அது பிறகு சிந்தூரம் அப்படின்ற பேரில் ஒரு தெலுங்கு படத்தில் கதாநாயகியாக நடித்தார் பிரிகிடா சாகா. அந்த தெலுங்கு படத்தில் மிக அருமையாக நடித்திருந்ததாக தெலுங்கு பத்திரிகைகளும் ஊடகங்களும் பாராட்டி எழுதின. அவங்க எல்லாருமே என்னன்னா, நல்ல நடிகையாக இருக்காங்களே, அருமையான திறமை இருக்குது, இந்த பொண்ணு ஃபேஸ் நல்லாயிருக்கு, எக்ஸ்ப்ரெஷன் நல்லாயிருக்கு, ஐஸ் எல்லாம் நல்ல பிரைட்டாக, கண்கள் வந்து நல்ல அகலமான கண்களாக இருக்குது, உதடுகள் வந்து அப்படியே வசீகரிக்கக்கூடிய அளவுக்கு அழகான உதடுகள், நல்ல குடும்பத்தனமான முகம், அழகு அப்படின்றதெல்லாம் எல்லாருமே பாராட்டி நல்ல டேலண்ட் இருக்குது இந்த பொண்ணுகிட்ட, நல்ல திறமை இருக்குது, நல்ல வாய்ப்புகள் கிடைத்தால் இந்த பொண்ணு வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகை அப்படின்ற அளவுக்கு இந்த பொண்ணு பேர் புகழை வாங்கும் அப்படின்ற மாதிரி ஆந்திர பத்திரிகைகள் பாராட்டி பிரிகிடா சாகாவினுடைய திறமையை பாராட்டி புகழ்ந்து எழுதின அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது ஒரு பெரிய விஷயம் தானே. ஒரு தமிழை தாய்மொழியாக கொண்ட ஒரு பெண்ணுக்கு, ஒரு நடிகைக்கு ஆந்திர பட உலகில் மிகச்சிறந்த பெயர் கிடைக்கிறது அப்படின்றது வந்து ஒரு பெரிய பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் தானே. அந்த அளவிற்கு அவருக்கு மிகப்பெரிய அளவில் பெயர் அங்கு கிடைத்தது. பிரிகிடா சாகா ஒரு அருமையான கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடிய இன்னொரு படம் வந்து மாஸ்டர் திரைப்படத்தில் தன்னுடைய திறமையை எந்த அளவிற்கு காட்ட முடியுமோ அதில் நடித்திருந்தார். வேலன் திரைப்படத்தில் தன்னுடைய திறமையை ஆழமாக பதித்து
படம் பார்த்த ரசிகர்களுடைய உள்ளங்களில் இடம் பிடித்தார். அதுக்கு பிறகு அவங்க நடித்ததில் பர்வீன் அப்படின்ற கதாபாத்திரத்தில் கருடன் திரைப்படத்தில் பிரிகடா சாகா நடித்திருந்தார். அந்த திரைப்படம் வந்து வெற்றி படம் தானே. கருடன் படம் எல்லாமே பெரிய அளவில் ஓடிய திரைப்படம். அப்படி வரும்போது அந்த படம் பார்த்தவர்கள் அனைவரும் அப்படியே இந்த பொண்ணு நல்லா நடிச்சிருக்கே அப்படின்னு. ஏன்னா இரவின் நிழல் இதெல்லாம் ஏற்கனவே பார்த்திபன் படத்தெல்லாம் நடித்து அதெல்லாம் மக்கள் பார்த்துருக்காங்கல்ல. பார்த்ததுனால இந்த பொண்ணு நல்லா அழகாக இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இப்போ இந்த கலை பயணம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த கலை பயணத்தில் கிராஜுவல் டெவலப்மெண்ட் அப்படின்றதுல படிப்படியான வளர்ச்சி அப்படின்றதுல எடுத்த உடனே சில பேர் வந்து ஓவர் நைட்டில் அப்படியே கதாநாயகியாக நடித்து உடனே பாப்புலர் ஆகி அப்படி வந்துடுவாங்க. சில பேர் வந்து கிராஜுவலாக வருவாங்க. ஆரம்பத்துலேருந்து ஏலேருந்து ஆரம்பித்து செட் வர அப்படியே போவாங்க. கிட்டத்தட்ட இந்த பிரிகடா சாகா என்ற பவி டீச்சருடைய வாழ்க்கையில் அப்படி தான். எடுத்த உடனே ஒரு வெப்சீரிஸில் நடிக்க வாய்ப்பு கிடைத்து, அதுக்கு பிறகு வர்மா திரைப்படத்தில் பாலா இயக்கக்கூடிய திரைப்படத்தில் வாய்ப்பு கிடைச்சி அந்த படம் ஓடிடி ரிலீஸ்ன்ற மாதிரி ஆகி, அதுக்கு பிறகு அயோக்கியா திரைப்படத்தின் மூலமாக நடித்து திரைக்கு வந்து, அதுக்கு பிறகு பல படங்களில் நடித்து, இப்போ சமீபத்தில் வந்து அப்படியே ஒரு கதாநாயகியாகவே கோழிப்பண்ணை செல்லத்துறை திரைப்படத்தில் நடித்து அப்படின்னு வருது இல்லையா. அப்போ அந்த கிராஜுவல் டெவலப்மெண்ட் அப்படின்ற இருந்தால் கூட இந்த பிரிகடா சாகாவினுடைய கலை உலக பயணத்தில் வந்து தொடர்ந்து அவருக்கு வாய்ப்புகள் கிடைத்து கொண்டே இருந்திருக்கின்றன அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம். அதனால் இப்போ சமீப காலத்தில் படங்களில் நடித்துக்கிட்டு இருக்கக்கூடிய நடிகையில் அழகும் திறமையும் கொண்ட அப்படின்னு இருக்கக்கூடிய நடிகைகளில் பிரிகடா சாகாவும் ஒருவர் அப்படின்றதான் உண்மை. அதனால் வந்து அந்த திறமை அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருந்தாலும் திரைப்படங்களில் வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்தி தாங்கள் யார் அப்படின்றத வந்து திறமை வாய்ந்தவர்கள் நிரூபிப்பார்கள், காட்டுவார்கள். அத்தகைய ஒரு நடிகை தான் பிரிகடா சாகா. தன்னுடைய திறமை என்ன, தன்னிடம் அளவற்ற திறமை இருக்கிறது, தன்னிடம் மாறுபட்ட திறமை இருக்கிறது, தன்னிடம் வெவ்வேறு கதாபாத்திரங்களுக்கு உயிர் தரக்கூடிய அளவிற்கு ஆற்றல்கள் இருக்கின்றன அப்படின்றத தான் நடிக்கக்கூடிய திரைப்படங்களில் தொடர்ந்து வெளிப்படுத்தி வருகிறார் பிரிகடா சாகா. அந்த அளவிற்கு தமிழ் பட உலகிற்கு திறமை வாய்ந்த நல்ல ஒரு நடிகை கிடைத்திருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும்.